ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியங்களின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை தியானம் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் அவர் நம்மோடு இடைபெடுகிறார். இந்த நாளிலே பல நேரங்களிலே நம்முடைய உள்ளத்திலே சொல்லுகிறோம் அல்லது விரும்புகிறோம், அவருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறோம். ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகள் நம்மை மோதும் பொழுது உள்ளம் துக்கம் அடைகிறது. அப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்கிறோம், ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன், அதற்கு விரோதமான தடைகளை எல்லாம் பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று ஒவ்வொரு நாளும் நம் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் விதமாய் கேட்கிறோம். ஆனால் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய அவருடைய அந்த நிலைமை தான் நம்முடைய நிலைமையுமாய் இருக்கிறது. அங்கே பவுல் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்ய முடியலை, நான் விரும்பாத தீமையை செய்கிறேன், எனக்குள் பாவம் வாசமாக இருக்கிறது, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள் இருக்கு, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று கலங்குகிறார். அதே தான் இங்கே தாவீது அரசன் அவர் சொல்றாரு. 8வது வசனம், சங்கீதம் 40:8, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள நான் விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், உமக்கு எதெல்லாம் பிடிக்கும் அதையெல்லாம் செய்ய நான் விரும்புகிறேன், ஆனால் முடியலை. ரோமர் 7ஆம் அதிகாரத்தினுடைய பின் பகுதியிலே நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை செய்வார்கள் என்று கதறுகிற நிலைமைதான் நம்மில் அநேகருடைய நிலைமை. ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறோம், நல்லவனாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் நம்மால் அதை செய்ய முடியவில்லை. மறுபடியும் மறுபடியும் பாவத்தை செய்து விடுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, 8வது அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் வரும்பொழுது முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். தான் எப்படி அதை மேற்கொண்டேன், நான் விரும்புகிற நன்மையை நான் செய்யும்படிக்கு எப்படி ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்தார், மாற்றினார் என்று சங்கீதக்காரனை தாவீது சொல்லுகிறார். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் நம்முடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கும் பொழுது அவர் விரும்புகிறதை அல்லது அவருக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளாய் நாம் மாறி. 7வது அதிகாரம் ரோமர் 7 கடைசியில் அவர் புலம்புவது போல நாம் புலம்ப தேவையில்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்றது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆண்டவருடைய வார்த்தைகளும் அபிஷேகமும் எனக்குள் இருக்கும் பொழுது எனக்குள் இருக்கிற பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைந்து விடுகிறேன். அதன் பிறகு நான் விரும்புகிற நன்மையை செய்ய ஆரம்பித்து விடுகிறேன். தாவீது சொல்றாரு, குறித்த ஜாமத்திற்கு முன்னே என் கண்கள் விழித்துக்கொள். அநேக பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களோடு நான் பழகி இருக்கிறேன், பேசி இருக்கிறேன். அவர்களில் அநேகர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? 3 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுப்போம் பிரதர், காலையில் அலாரம் அடிச்சோம் 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கணும். ஆனால் 2:50 2:45 விழிப்பு வந்துடும். 2:50 2:45 விழிப்பு வந்துடும். இது அந்த காலத்தில், கடிகாரம் கண்டுபிடிக்கப்படாத காலத்திலே தாவீது சொல்றாரு, குறித்த ஜாமத்திற்கு முன்பே என் கண்கள் விழித்துக் கொள்கிறது. ஜீவனுள்ள ஆவியினுடைய அந்த பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறபடியினால் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போ ஜெபிக்கணுமோ அதற்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்ம எழுப்பி விட்டுக்கிறார். நான் போய் ஆயத்தமாகி நல்லா முகத்தை கழுவி எல்லாம்
நீற்ற ஆயத்தமாகி வந்து ஜெபத்தில் முழங்காலில் அல்லது உட்கார்ந்து கொண்டு நம்ம ஜெபிக்கிற எந்த பொசிஷனில் இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. நம்முடைய மனது எப்படி ஒருமுகப்படுகிறது என்பது. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், 5ஆம் சங்கீதத்திலே சொல்றார், ஆண்டவரே அதிகாலையிலே நான் ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பேன். நீங்களும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்வோம். ஆண்டவர் இந்த நாள் முதல் உங்களோடு கூட அவர் இடைப்பட்டு அவருடைய நியாயப்பிரமாணமும் அவருடைய நீதி பிரமாணமும் அவருடைய அபிஷேகமும் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் விரும்புகிறதை, கடவுளுக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.